சென்னையில் கோட்டையில் உட்காந்துக்கிட்டு முதலமைச்சர் ஒரு உத்தரவு போட்டார்னா அடுத்த ஒரு நிமிடத்தில் கன்னியாகுமரி கடற்கரை ஓர கிராமத்தினுடைய பஞ்சாயத்து தலைவருக்கும் அங்க இருக்கிற மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட கவுன்சிலுக்கும் செய்தி பரிமாற முடியும். அப்ப ஏன் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக அவங்க மதிக்கிறதுல என்ன எம்எல்ஏ கலெக்டர் போன் 9 எம்எல்ஏ தான் இருக்காங்க இந்த தொகுதியில். கடலூருக்கு ஒரு எம்பி தான் இருக்காங்க. 10 போன் கால் அமைச்சர் உள்பட. சார் இது மாதிரி அலாட் பண்ணிருக்கோம் சோ உங்களுக்கு ஆசை கலெக்டர் அந்த மாவட்டத்துடைய ஆட்சித்தலைவராக நான் தொடர்படுத்தி தகவல் சொல்றேன். என்னுடைய கடமை நான் சொல்லணும், ஏன் சொல்லக்கூடாது? கூட்டணி தேர்தல் போது கூட்டணி கட்சிகளுக்கு முறையா திமுக தலைமையிலிருந்து தகவல் சொல்றீங்க. அதே கூட்டணி கட்சி மாவட்ட செயலாளர் இருக்கிற மந்திரி ஆயிட்டீங்க உடனே அமைச்சருங்க பேச மாட்டாங்க. அவங்க டபேதாரு அவங்க வீட்டில் வேலை செய்யறவங்க போன் பண்ணி அமைச்சர் உங்களுக்கு சொல்ல சொன்னாரு, இங்க மீட்டிங் நடக்குது. அப்ப ஓட்டு கேட்கும் போது மட்டும் நாங்க கூட்டணி கட்சி தலைவர், நீங்க அமைச்சர் ஆகி சைரன் காலில் போலீஸ் அதிகாரி பட கலெக்டரோட எஸ்பியோட நீங்க ஸ்ட்ரைக்கிங் போர்ஸோட பாதுகாப்பா வரும்போது உங்க வீட்டில் இருக்க வேலை செய்யணும், உங்க உதவியாளர் எங்களுக்கு தொடர்பு கொண்டு பேசுவார். ஏன்னா நீங்க அமைச்சர்கள், நீங்க வாய் திறந்தா உங்களுக்கு பிரிஸ்டேஜ் பிரச்சனை ஆயிடுமா? இந்த மாவட்டத்துக்கு வருகை தந்த எந்த அமைச்சர் நேரடியாக இந்த 9 தொகுதியினுடைய எதிர்கட்சியோ ஆளுங்கட்சியோ கூட்டணி கட்சியோ சட்டமன்ற உறுப்பினர்களை தொடர்பு கொண்டு நாங்கள் இங்கே ஆய்வுக்கு வரோம், ரெவியூ மீட்டிங் வரோம், இல்லை என் துறையின் சார்பாக பிரச்சனைகளை பார்ப்பதற்கு நாங்கள் வருகிறோம், இல்லை என் துறையினுடைய ஒரு நிகழ்ச்சி திட்டத்தை தொடங்கி வைக்க வருகிறோம் அப்படின்னு எந்த அமைச்சர் சொல்லியிருக்கீங்க? அப்ப என்ன பதவி வந்த உடனே உங்களுக்கு எங்கிருந்து வருது இந்த அதிகார போதை? இன்னும் ஒரு வருஷம் கட்சி எங்க வரணும்? மக்களை சந்திக்க தான் வரணும். அதை நீங்க முழுசா மறந்துடுறீங்க. சரி, அமைச்சர்கள் தான் அப்படி மறக்கிறாங்க அப்படின்னா அதிகாரிகள் இன்னைக்கு அப்படிதான் இருக்கிறாங்க. எந்த ஒரு ரெவன்யூ செக்ரட்டரி, பேரிடர்துறை மேலாண்மை ஆணையர், இதுக்காக அமைப்பு கட்ட மானிட்டரிங் ஆபீஸ் ஒருத்தர் கூட ஒரு தொகுதியுடைய சீனியர் எம்எல்ஏ, ஒரு கூட்டணி கட்சி தலைவர் என் தொகுதிக்கு வந்து என்னை அழைச்சிட்டு போய் எங்க உங்களுக்கு பாதிப்பு ஏற்பட்டிருக்கு, எந்தெந்த கிராமத்தில் பிரச்சனை இருக்கு அப்படின்ற குறித்து ஒரு வார்த்தை கேட்கல, ஒரு வார்த்தை பேசல. என் தொகுதிக்கு வந்த அமைச்சர்கள் ஒரு இன்டிமேஷனும் கிடையாது. நானா எங்க கட்சி பொறுப்பாளர்களை அனுப்பி, எங்க மாவட்ட செயலாளர்களை அனுப்பி, ஆனந்த் அனுப்பி, சுரேந்திர அனுப்பி, லெனின் அனுப்பி, இந்த கண்ண கவுன்சில் அனுப்பி, அருள் மக்கள் பிரதரை விட்டு நீ எங்கேயாச்சும் அந்த கடற்கரை வர மக்களுக்கு ஏதாவது ஒரு புளியோர தயிர் சோறு போடு, அருள் நீ ஏதாச்சும் போடுற மக்கள் பாவம் கையேந்தி நிற்கிறாங்க. இதெல்லாம் ரொம்ப ரொம்ப வருத்தமா இருக்கு. அப்ப ஒரு நிர்வாக திறமை உள்ள அதிகாரிகள் இருந்தும் அந்த அதிகாரிகள் முறையாக இந்த மக்களுக்கான சேவை ஆற்ற இந்த மிகப்பெரிய மழை வெள்ளத்தில் அவர்கள் அந்த கடமையை செய்ய தவறியிருக்கிறார்கள் என்பதை என் கடலூர் மாவட்டத்தினுடைய மக்கள் அனைவருக்கும் தெரிய வேண்டும். இந்த பத்திரிகை ஊடக சந்திப்பின் ஊடாக தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களின் காதுகளுக்கு இந்த செய்தி போக வேண்டும். இனியாவது என் கடலூர் மாவட்டத்தை என்எல்சி திறந்து விட்டா என்எல்சி சுத்தி இருக்கிற கிராமம் பாதிக்கப்படுது. எங்க இந்த மாவட்டத்து மக்களை நீங்க கேட்க எப்படி நீங்க வந்து இன்னைக்கு பாதி குடும்பத்துக்கு கொடுத்து பாதி குடும்பத்துக்கு கொடுக்காம இருக்கலாம்? என்எல்சி தனி வெளியேற்றி பூரா கிராமம் சேர்த்து தோப்பு அங்க இருக்கிற அது சுத்தி இருக்கிற எல்லா கிராமமும் பாதிக்கப்படுது. அதே மாதிரி வீராணை திறந்து விட்டா சுத்தி இருக்கிற 2 தொகுதி பாதிக்கப்படுது. அதே மாதிரி இங்க பெருமலை ஏரி திறந்து விட்டா பூரா நூற்றுக்கணக்கான கடற்கரை ஓர வரைக்கும் எல்லா கிராமமும் பாதிக்கப்படுது. இங்க இந்த பக்கம் கெடிலாறு, இந்த பக்கம் தென்மணியாறு. உங்களுக்கு பத்திரிகை நண்பர்களுக்கு தெரியும்ல, கடந்த அதிமுக ஆட்சியும் சரி இப்ப திமுக ஆட்சியும் சரி நூற்றுக்கணக்கான கோடி பெருமலை ஏரியை தூர்வாரணும், வீராணத்தை தூர்வாரி கலையை பரப்படுத்தணும்னு சொல்லிட்டு நூற்றுக்கணக்கான கோடி மக்களுடைய வரி பணத்தை ஊழல் செய்து கொள்ளையடித்துக் கொண்டார்கள் அதிகாரிகள் துணையோட. இதை வந்து கமிட்டிக்கே பொதுமக்கள் குற்றம் சாட்டினாங்க. நான் அஷூரன்ஸ் கமிட்டியில வந்து கலெக்டர் தலைமையில் இதை ஒரு ரிப்போர்ட் ரெடி பண்ணி எனக்கு கொடுங்க அப்படின்னு கேட்டு போனேன். அந்த கலெக்டர் மாறிட்டார். அப்ப மக்களுடைய வரி பணம் யாருக்கு செலவிடப்படுகிறது? தனியார் பெரும் கார்பரேட் கான்ட்ராக்ட் முதலாளிகளுக்கா? இதையெல்லாம் கேட்டா உடனே நாங்கள் வேல்முருகனுக்கு எந்த நிகழ்ச்சிக்கும் தகவல் சொல்ல மாட்டோம். வேல்முருகன் கலெக்டரேட் நீங்க இருக்க பத்திரிகையாளருக்கு தெரியும். அந்த நிகழ்ச்சி நேரில் பாருங்க. ஒரு கூட்டணி கட்சி எம்எல்ஏக்கள் அல்லது சீனியர் எம்எல்ஏக்கள் எந்த ஒரு சீனியாரிட்டி பின்பற்றது இல்லை. ஆளுங்கட்சி எம்எல்ஏ பேர் ஃபர்ஸ்ட் போட்டுப்பாங்க, சேர் அவங்களுக்கு அவங்க மந்திரி கலெக்டர் பக்கத்தில் போட்டுப்பாங்க. ஏன் நான் கலெக்டரேட் மீட்டிங்ல எந்த அமைச்சருடைய கூட்டத்தில் கலந்து கொள்ளல? ஒரு சீனியர் எம்எல்ஏ நான் பார்த்து ஓட்டு கேட்டு தான் இங்க பல எம்எல்ஏக்கள் வெற்றி பெற முடியும்னு இருக்கிற எம்எல்ஏக்கள் எனக்கு சுயமரியாதை இருக்குது, தன்மானம் இருக்கு இல்லையா? தேர்தல் நேரத்தில் நாங்கள் கூட்டணி கட்சி தலைவர் முதலமைச்சர் பக்கத்தில் உட்கார வைப்பீங்க, 2வது சீட்டு போடுவீங்க, 3வது சீட்டு போடுவீங்க, அமைச்சருங்க பக்கத்திலே உட்கார வச்சுப்பீங்க. தேர்தல் முடிஞ்ச உடனே புரட்டக்கால் வந்துடும் உங்களுக்கு. உங்க ஆளுங்கட்சி கடலூர் எம்எல்ஏ, அந்த நெய்வேலி எம்எல்ஏன்னு பக்கத்தில் உட்கார வைப்பீங்க. துண்டறிக்கையிலும் அரசனுடைய விழாக்கள்லயே பிஆர்ஓ கேட்ட மேலெடுத்து உத்தரவு. எந்த மேலிடம்? ஏன் அந்த மேலிடம் அந்த தவறு என்ன திருத்தல இது வரைக்கும்? அப்ப என்ன நினைச்சிட்டு இருக்கிறீங்க? இதற்கெல்லாம் கண்டிப்பாக தேர்தல் நேரத்தின் போது மக்கள் எதிர்வினை ஆற்றுவார்கள். இதையெல்லாம் மக்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. அதனால
மாண்புமிகு முதலமைச்சர், உங்க மேல எனக்கு ஒரு நபர் மீது நம்பிக்கை இருக்கிறது. உங்க காதுக்கு உண்மையான செய்தி வர மறுக்குது. அதிகாரிகள் உங்க காதுக்கு இங்க தமிழ்நாட்டில் நடக்கிற நிலவரங்களை சொல்ல மறுக்கிறாங்க. பல தவறுகள் நடக்குதுங்க, பல தவறுகள் நடக்குது. அதுல ஒரு செய்தி உங்ககிட்ட பகிர்ந்துக்கணும். என்னுடைய மாவட்டத்தில் இருக்கிற எல்லா தொழிற்சாலைகளையும் இன்னைக்கு மஞ்சள் நோட்டீஸ் போட்டு மூடிட்டு, அந்த தொழிற்சாலை முதலாளிகள் ஒரு ஏக்கர் 5000 10,000 வாங்கின கெம்பிளாஸ்ட் இன்னைக்கு அங்கிருந்த கிட்டத்தட்ட 150 ஏக்கரை ஒரு ஏக்கரை 10 கோடிக்கு பிளாட் போட்டு விற்கிறான். இதை தொடர்ந்து எம்எல்ஏவாக இருக்கிற வரையில் நான் சட்டமன்றத்தில் பேசி பேசி தடுத்து வச்சிருந்தேன். இங்க இருக்கிற அதிகாரிகள் லஞ்சம் வாங்கிக்கிட்டு ஆட்சியாளர்கள் துணையோட அதை பிளாட் போட்டு வித்துருக்கிறான். நான் சட்டமன்றத்தில் கவன ஈர்ப்பு தீர்மானம் கொடுத்துருக்கேன், ஒத்திவைப்பு தீர்மானம் கொடுத்துருக்கேன், தடுத்து நிறுத்த முடியல. அதே மாதிரி மருங்கூரில் டேனக்ஸ்னு ஒரு நிறுவனம், அதுவும் 120 ஏக்கர், அது பஞ்சமி நிலம். அந்த ஏழை எளிய தாழ்த்தப்பட்ட மக்கள் கிட்ட உங்களுக்கு வீட்டுக்கு ஒருவருக்கு வேலை தரணும் அப்படின்னு சொல்லி அந்த காலத்தில் வாங்கி அதை ஃபர்ஸ்ட் இந்துஸ்தான் ஒரு நிறுவனம் தொடங்குறான். அவன் கொஞ்ச நாள் அதை மூட்டு போயிடுறான். அப்புறம் டேனக்ஸ்னு ஒருத்தன் வாங்குறான், அவனும் கொஞ்ச நாள் நடத்திட்டு அதை மூடிட்டு போறான். வேலை செஞ்ச மக்களுக்கு எந்த இழப்பீடும் கிடையாது, எந்த இழப்பீடும் கிடையாது. இன்னைக்கு அங்க ஏக்கர் 10 கோடி ரூபாய் நெய்வேலி பிரதான ரோட்ல. இப்ப இதை நான் தடுத்து நிறுத்தி வச்சிருக்கிறேன். சென்னையில் இருக்கிற ஒரு அதிகாரி, அவர் பேரு ஊரக வளர்ச்சித்துறை ஆணையர் பொன்னைய ஐஏஎஸ். அந்த ஐஏஎஸ் அதிகாரி பண்ருட்டினுடைய பிடிஓ அவர்களையும் இந்த மாவட்டத்தினுடைய ஏடி ரூரல் டெவலப்மெண்ட் டிஆர்டினுடைய டைரக்ட் பிடி சென்னைக்கு அழைத்து அவருடைய சேம்பர்ல வச்சு மிரட்டி கையெழுத்து வாங்குறார். மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட என் கட்சியினுடைய பஞ்சாயத்து தலைவர், அந்த மருங்கூர் பஞ்சாயத்து தலைவர் இருக்கிறாங்க, அவங்க தான் அந்த பிளாட்டுக்கு ஒப்புதல் தரணும். இது பஞ்சமி நிலம் அப்படின்றதால அவங்க தர மறுத்துட்டாங்க. அப்ப சட்டத்தை வளைக்கிறாங்க, மாத்தி பிடிஓவுக்கு அதிகாரம் இருக்கு, டிஆர்டிக்கு அதிகாரம் இருக்கு, நீங்க இதை பிளாட் நிலமா மாத்தி எங்களுக்கு அப்ரூவல் கொடுங்கன்னு சொல்லி இதுக்கு ஊரக நகரமைப்பு துறை துணை இயக்குனர், அப்ப இருந்த துணை இயக்குனர், அப்ப இருந்த பிடிஓஸ் அதிகாரிகள் எல்லாரும் உடந்தையா இருந்திருக்கிறாங்க. இன்னைக்கு அதை கண்டுபிடிச்சு தமிழக சட்டமன்றத்தில் அந்த பொன்னையா என்கிற ஐஏஎஸ் அதிகாரி, ஊரக வளர்ச்சித்துறை அதிகாரி மீது உடனடியாக அவரை பணியிலிருந்து பணி நீக்கம் செய்யணும்னு சொல்லி முதலமைச்சர் கையில் நான் லெட்டர் கொடுத்துருக்கேன். முதலமைச்சர்கிட்ட போய் சட்டமன்றத்தில் அவர் மேல பிரிவிலேஜ் எடுத்திருக்கிறேன். ஐஏஎஸ் ஐபிஎஸ் தப்பு செஞ்சா விட்டுலாமா? ஐஏஎஸ் ஐபிஎஸ் எந்த பெரிய கொம்பனாக இருந்தாலும் தவறு செய்தால் தவறுதான், அது சட்டத்தின் முன்னிட்டு தண்டிக்கப்பட வேண்டும் என்று நெஞ்சுரத்தோடு இன்னைக்கு சட்டமன்றத்தில் ஒற்றையாளா நின்று நான் போராடி கொண்டிருக்கிறேன். ஆக நான் சக ஐஏஎஸ் அதிகாரியை பிரிவிலேஜ் கொண்டு வரேன். ஏற்கனவே ஒரு மாவட்ட ஆட்சித்தலைவர் சட்டத்தை கையில் எடுத்துக்கொண்டு அதிகார துஷ்பிரயோகத்தில் ஈடுபட்டார். அவர் மீது பிரிவிலேஜ் கொண்டு அப்ப இருந்த தலைமைச் செயலாளர் ஈரையன்பு அவர்கள் கடுமையான நடவடிக்கை எடுத்தார். அதனால இந்த ஐஏஎஸ் ஐபிஎஸ் லாபி இருக்கு பாருங்க, வேல்முருகன் நம்முடைய பொழப்புல மண்ணலி போடுறான் அப்படிங்கிறதுக்காகவே சில அதிகாரிகள், ஊழல் செய்கிற அதிகாரிகள், நேர்மையான நியாயமான லஞ்சம் வாங்காத அதிகாரிகள் அத்தனை பேருமே என்னுடைய உண்மையான மக்களுக்கான வாழ்வுரிமை போராட்டத்தில் சட்டத்தின் துணை கொண்டு சட்டத்தோடு என் பக்கம் நிற்கிறாங்க. ஆனா இந்த லஞ்சம் வாங்குற அதிமுக ஆட்சியிலையும் அதிகாரியா இருந்து தப்பு பண்ணி ஊழல் பண்ணிக்கலாம், திமுக ஆட்சியிலையும் கீ போஸ்டிங்ல உட்காந்துக்கிட்டு லஞ்சம் வாங்கி ஊழல் பண்றாங்க. எவ்வளவு பெரிய அநியாயம் நடக்குது, அக்கிரமம் நடக்குது. இதெல்லாம் முதல்வருக்கு தெரியுதா இல்லையா? இதையெல்லாம் பத்திரிகை ஊடகத்தின் வாயிலாக முதலமைச்சருக்கு உளவுத்துறையின் மூலமாக எடுத்து சென்று இங்க ஒரு தீர்வு கிடைக்கணும். இங்க இருக்கிற அரசு திட்டங்கள் அதே மாதிரி தான், பாரபட்சம் இல்லாம எல்லாருக்கும் கிடைக்கணும். அப்படின்னா அது ஆளுங்கட்சி பிரமுகர்கள், குறிப்பா என் தொகுதியில் ஆளுங்கட்சி பிரமுகர்கள் அவங்களுக்குள்ளேயே அவங்க குடும்பத்துக்கே வேளாண்மை துறையில் ஏதாவது ஒண்ணுன்னா அவங்க குடும்பத்துக்கே. இப்போ என்ன பொதுமக்கள் எங்க போவாங்க? ஒரு ஸ்ப்ரேயர் வழங்குறது முதல் கொண்டு, ஒரு டிராக்டர் வழங்குறது முதல் கொண்டு பொதுமக்களுக்கு இல்லைன்னா அப்புறம் என்ன? வெள்ள பாதிப்பில் அதே மாதிரி இந்த நான் சொன்ன இந்த 17 பஞ்சாயத்தில் பெரும்பான்மை அதிமுக பிரசிடென்ட்கள், அவங்க இப்ப சாலை மறியல் பண்ண போறோம் எம்எல்ஏன்றாங்க. நான் கூட்டு பேசி சாலை மறியலாம் வேண்டாங்க, நான் முதலமைச்சர்கிட்ட பேசியிருக்கேன், சட்டமன்றத்தில் பேசியிருக்கேன், உயர் அதிகாரிகள்கிட்ட பேசியிருக்கேன், கண்டிப்பா உங்களுக்கு நிவாரணம் பெற்று தரேன், சாலை மறியலாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லி நான் இன்றைக்கு பாதுகாத்து வச்சிருக்கிறேன். இப்ப இந்த மாதிரியான நிர்வாக சீர்கேடு செய்கின்ற துறை அதிகாரிகள், ஊழலுக்கு துணை போகிற துறை அதிகாரிகள் மேலே மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் இரும்பு கரம் கொண்டு மிக மிக கடுமையான ஒரு நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும். இல்லை என்று சொன்னால் மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை தமிழக வாழ்வுரிமை கட்சி முன்னெடுக்கும் என்பதை இதன் மூலமாக நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இதுக்காக தான் பத்திரிகை ஊடக நண்பர்களை நான் அழைச்சேன். நன்றி, வணக்கம்.